ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ ரைஸ். இந்த ரைஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், சோம்பு, பட்டை, கிராம்பு, அந்த பிரிஞ்சால் இலை, இது மூணுமே வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், ரெண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். நிறையா இல்லை, வெறும் ரெண்டு பீஸ் தான் வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மசாலாவுக்கு பிரிஞ்சால் இலை எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுருங்க, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுங்க குழந்தைங்களுக்கு. உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஒன்லி 15 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு ரெண்டத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு அடுப்பை மூடி வச்சுடுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ஸ்கூல் கொடுத்து விடுங்க. ஒன்லி 15 மினிட்ஸ் தான் ஆகும், இந்த டைம் ஆகும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் நான் குக்கரில் ரைஸும் வச்சுட்டேன். இப்போ நல்லா இது வதங்கிருச்சு. வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நீங்கள் காரப்பொடியும் கொஞ்சம் பெருங்காய பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி தக்காளியை கொஞ்சம் நல்லா குத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வேணால் நீங்கள் திருப்பி இதில் நான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நான் ரைஸும் வச்சுட்டேன். இந்த ரைஸும் இங்கே பாத்திரத்தில் எடுத்து கொட்டி கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். இதுக்கு மேலே 2-3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவு உப்பு மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதிகபட்சம் 15-20 நிமிஷத்தில் குவிக்லி நீங்கள் மார்னிங்கில் குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் இது நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் சாதத்தை உதிரியாக வர்றதுக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெங்காயம் தக்காளி நம்ம பண்ணோம் இல்லையா, அதை இதில் ஜஸ்ட்டு டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெசரி விடணும். அமுக்காமல் கொஞ்சம் சைடில் விட்டு கிளறி விட்டு பிசைங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.